ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திருநெல்வேலி டு சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பூஜை ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே பூஜை ரொட்டீன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபுக்கும், நீங்கள் பார்க்குற வியூஸ்க்கும், என்னோடய சேனலுக்கு கொடுக்குற ஆதரவுக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மேன்மேலும் இந்த சேனல் வளர்கிறதுக்காண்டி நீங்கள் தான் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரொட்டீனுக்கு வந்துட்டு பழைய பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக இருக்க பூவை எல்லாமே நம்ம மாற்றிடலாம். நான் முன்னாடியே வந்துட்டு கீழே மாவு இருந்தது, அதை வந்துட்டு கீழே சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டேன். சும்மா தோரணம் மாதிரி போட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளேயும் தம்பி வேறு எழுந்திரிச்சிட்டான். அடுத்த பூ வைக்கிறதுக்குள்ளேயும் அவனை ஒரு 10 நிமிஷம் கையில் வச்சுட்டு அவனை வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், நம்ம பூ வைக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பூக்கள் எல்லாமே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு திரி விளக்குக்கு எண்ணெய் எல்லாமே எண்ணெய் ஊற்றிட்டு தான் அப்புறமா தான் விளக்கு திரி போடணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம திரியை போடக்கூடாது. மெயினாக பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக கோலம் போட்டிருக்கணும். வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருக்கணும், பூஜை ரூம்லேயும் கண்டிப்பாக கோலம் போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக வந்துட்டு நான் விளக்கு போடும்போது கீழே கோலம் போட்டுலாம் போடுறதில்ல. எனக்கு அது தெரியவும் தெரியாது. பூஜை ரூமில் கோலம் போட்டு தான் விளக்கு ஏற்றணுங்கிறது இப்போ தான் ரீசன்ட் டேஸாக தான் எனக்கு தெரியும். நீங்களும் அந்த தப்பாக பண்ணிடாதீங்க. நான் பூக்கள் எல்லாமே டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வீணாக போகாது. இந்த பூ எல்லாமே நான் கையிலே கட்டினது தான். நான் கையில் வச்சுருக்க 2 பூவுமே வந்துட்டு 30 ரூபா தான். நானே வாங்கி தான் கட்டினேன். சென்னையில் பாரிஸில் பூக்கடை இருக்கும் இல்லையா, போன வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பூ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதில் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பூ தான் இவ்வளவும். நம்ம கட்டும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, அதனால் அரளிப்பூவை கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மதியமே உட்காந்து கட்டி வச்சுட்டேன். இப்போ மேலே அந்த செல்ஃபில் வச்சுட்டு மாலை போட முடியாதனால கீழே ஒரு மணப்பலகை வச்சுட்டு அது மேலே தான் முருகர் ஃபோட்டோ வைக்க போகிறேன். மணப்பலகை மேலே ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட்டி வச்சுருக்க அரளிப்பூ போட்டுட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து ஒரு கதை சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு கையை கண்டிப்பாக எதிர்பார்த்து நம்ம வாழவே கூடாது. ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, சரிக்கு சமமாக சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு எப்போதுமே இன்னொரு கையை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களாம் கொடுக்குற வரைக்கும் ஓகே. நமக்கும் இப்போ வந்து நிறைய ஜென்ரேஷன்லாம் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருச்சு. முன்னாடிலாம் ஃபோனே இருக்காது. இப்போ நம்ம ஃபோன் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோமா, இல்லை ஆன்லைன் ஜாப்போ பிஸ்னஸோ எது வேணால் பண்ணலாம் இந்த ஃபோன் மூலமாக. நம்ம ஃபோனை வச்சுட்டு சும்மா மற்றவங்க வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. நம்மளும் நமக்கு தெரிஞ்சதை ஆரம்பித்து நம்மளையும் அதை ஒரு லெவலுக்கு கொண்டு போனால் தான் நமக்கான பயன் அது கிடைக்கும். நம்மளோட உழைப்பு அதில் போட்டால் கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். வெட்சல் தீபத்துக்கு வாங்கின அந்த நெய் விளக்கு வந்து மிச்சம் இருந்துச்சு. அதையே இன்றைக்கி நான் நெய் தீபமாக ஏற்றிட்டேன். நம்மளோட செடியில் எப்போதுமே செம்பருத்தி பூக்கு டெய்லி பூத்துரும். ஒரு பூவாவது கண்டிப்பாக பூத்துரும். ஒயிட்டில் 2 பூ பூக்கும், சம்டைம்ஸ் 5, 6 கூட பூக்கும், நிறைய பூக்கும். அதனால் கிடைக்கிறப்பெல்லாம் நான் எடுத்து ஃபோட்டோவுக்கு, சாமி ஃபோட்டோவுக்கே வச்சிடுவேன் பூவை. கண்டிப்பாக திரி மாற்றி தான் விளக்கு ஏற்றணும். அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு நம்ம புது திரி போட்டு தான் விளக்கு ஏற்றணும். அதுதான் நல்லது. மற்ற நாளில் கூட இப்போ திங்கள், புதன், வியாழன் அந்த டைமில் கூட நம்ம வந்துட்டு திரியில் இருக்க திரியோட நுனியில் வந்துட்டு அந்த கருப்பு கலரில் எரிஞ்சது இருக்கு இல்லையா, அதை மட்டும் பூஜை ரூமுக்குன்னு வச்சுருக்க ஒரு சிசரால் கட் பண்ணிவிட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு திரியை கட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ஏற்றிக்கலாம். பூ வந்து நம்ம ரோட்லலாம் வாங்குகிறோம்ல 20 ரூபா 30 ரூபாய்க்கு, ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதே தான் நம்ம வந்துட்டு சப்போஸ் அந்த பாரிஸ் அந்த சைடு போனோம்னா ஒரு கிலோவே 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமு, தீபாவளி, பொங்கல்,
வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் தான் பூவோட ரேட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த பூக்களை நம்ம எப்படி ஒரு 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அது மாதிரியே நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெளியில் உள்ள விநாயகருக்கு, துளசி செடிக்கு எல்லாத்துக்குமே விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு வந்துட்டு உள்ளேயும் வந்து விளக்கேற்றிட்டேன். நீங்கள் தீக்குச்சி வச்சுருந்தா அதாலே விளக்கேற்றிக்கலாம். ஆனால் இப்படி விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு அந்த விளக்கு மூலமாக எல்லா விளக்குலையும் ஏற்றுறது ரொம்ப நல்லது. டெய்லி பண்ணுறது ஓரளவு நல்லது தான். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ 2 வேளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா ஈவினிங் மட்டுமாவது கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றிடுங்க 6 மணிக்கு முன்னாடியே. நான் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு பெல் அடிக்கும்போது தான் நான் விளக்கேற்றுவேன் எப்போதுமே. இதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது மார்னிங் எல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். மார்னிங் எல்லாமே விளக்கேற்றுவேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி போன மார்கழிலலாம் காலையில் 4 to 5 அந்த டைம்லேயே நான் வந்து விளக்கேற்றிடுவேன். பார்த்தா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த குளிருக்கு வெளியில் பார்க்கவும் சரி. அப்போ விளக்கேற்றிட்டு அந்த சாம்பிராணி போடும்போது அந்த குளிருக்கு அந்த புகை வந்து வெளியில் போகாமல் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ வாசமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நான் வந்து காலையில் விளக்கேற்றலை. ஒரு 10 நாளுக்கும் இருக்கும். 10, 12 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ஏன்னா செம்ம குளிர். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து நம்ம சாம்பிராணி தூபம் போட்டுட்டு நான் வீடு ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டேன். சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் காட்டிட்டு பாப்பா வந்து சும்மா மணி ஆட்டிகிட்டு இருந்தேன். எப்போதுமே சாமி கும்பிடும்போது அப்படி தான் பண்ணுவாள். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்டையும் நம்ம இதே மாதிரி சாமி கும்பிடும்போது கொடுத்தா அவங்களும் அதை நல்லா ஜாலியாக மணி அடிச்சுட்டே இருப்பாங்க. சாம்பிராணி காட்டினதுக்கப்புறமா ஊதுபத்தி எல்லாம் வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் ஃபுல்லாகவே ஊதுபத்தி காட்டிட்டு ஊதுபத்தியெல்லாம் பிரித்து வச்சிடும். சாமி போட்டோ கிட்ட 2, வெளியில் 2, கிச்சனில் அந்த மாதிரி. கண்டிப்பாக உங்கள் கையில் ஃபோன் இருக்குன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தேன் 2015. அந்த சேனலோட டீட்டெயில் எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லாதனால அது ஒன்றும் பண்ண முடியல. அதில் கிட்டத்தட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல் தான் அது. அதனால் இப்போ நான் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ நம்ம டெய்லி வீட்டில் பண்ணுற சமையலாக இருக்கட்டும், ஏதோ வெளியில் போனால் விலாகு, ஏதோ நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம், அது மூலமாக நமக்கு ஏதாவது நமக்கு வாங்குறத மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அதுக்காண்டி ஷேர் பண்ண முடியாது. நம்ம போகிற ஷாப்பிங்கு, அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்றது எல்லாமே எல்லாேருக்கும் ஒரு டிவைனாக இருக்கும். சாமி கும்பிட்றதுலாம் வீடியோ எடுத்து போட்டால் பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு அமைதி ஏதாவது கிடைக்கலாம். உண்மையிலே ஒரு வீடியோ எடுத்து போகிறது அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க. அது எடுத்து எடிட் பண்ணி ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.